எங்க பாப்கார்ன் பசங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு கேரக்டரை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்வியை உள்ள வாங்கிட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒருத்தனாவது இருக்கும். அந்த கேரக்டரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். எவனுமே புரிஞ்சுக்க மாட்டானே. காலையில இட்லி சாப்பிட்டேன். டேய் முழுசா கேளு. காலையில இட்லி சாப்பிட்டேன், மத்தியானமும் இட்லி தான் சாப்பிட்டேன். மிச்சமா இருந்தது, அதான் இட்லியே சாப்பிட்டேன். டீ சாப்பிடுறியா? அதான்டா சொல்றது புரிஞ்சுக்கடா. டீ குடிச்சிட்டு அப்புறம் ரெடி ஆகலாம். ஏன்டா நான் என்னடா கேள்வி கேட்டா அதுக்கு என்னடா சம்மந்தமில்லாம பதில் சொல்றேன் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டா அதுக்கும் சம்மந்தமில்லாம தான் பதில் சொல்லுவாங்க. ஆமா, எங்க ரெடி ஆகணும்? ஆமால மச்சான், மேல மிளகாய் காய வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துருவா. ஐயோ, இப்படி புரிஞ்சுக்கல. முதல்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரீயா பேசலாம்டா. இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, பார்க்கலாமா? நான் சம்மந்தம் எல்லாம் பேசுறேன். இவனுங்க உண்மையிலேயே இப்படிதான் பேசுவாங்களா இல்ல நம்மள டென்ஷன் ஆக்கிறதுக்கு இது மாதிரி கிறுக்குத்தனமா பேசுறாங்களான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. நீ சம்மந்தப்படுத்துற மாதிரி கொஸ்டின் ஒழுங்கா கேளு, நான் பதில் ஒழுங்கா தான் சொல்றேன். சம்மந்தப்பட்ட மாதிரி கேக்குறேன். ஓகேவா? ஆனா நீ தயவு செஞ்சு பதில மட்டும் சொல்லாத. இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அடுத்து வந்து புரோக்கர் கல்யாணத்துக்கு வராரு. அவருக்கு ஏன் சம்பந்தத்தோட பேச, அப்பதான் சம்பந்தமாவும் உனக்கு புரியுதா? வரண்டா சாமி. என்னது கைரேகலா சரியில்லையே, எல்லாம் நடக்குமா? 90s கிட் வேற. நாம பாப்போம். உங்களுக்கு எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, என்ன தெரியுமா? நான் ப்ரோகிராமர், நீங்க புரோக்கர். நேத்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். அவன் என்ன சொன்னா தெரியுமா? அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணு இவனை வேணான்னு சொல்லிச்சான். இந்த கதையெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நேத்து மழை பெஞ்சிருச்சு, அதனால கிரிக்கெட் மேட்ச் பாதி நின்றுச்சு. இன்னைக்கு கண்டினியூ பண்றாங்க, பார்க்கலாமா? என்ன யோசிக்கிறாரு? பார்க்கலாமா சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், இந்த மாதிரி கேரக்டரை திருத்தலாம் அப்படின்ட்டு போயிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? தம்பி எனக்கு புரிஞ்சிச்சு. ஹலோ, சொல்லுங்க சார். தம்பி, இங்க ஒருத்தர் சம்மந்தம் பேசிட்டு இருக்காரு. யாருக்கு தம்பி பொண்ணு பார்க்கணும்? அவ்வளவுதானே, அவனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும். ஒண்ணு இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு கேளுங்க, அப்ப கரெக்டா பதில் வரும் பாருங்க. அப்படியே சொல்றீங்க? ஆமா. சரிங்க தம்பி, சரிங்க தம்பி. ஓகே தம்பி, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாமா? நம்ம பொண்ணு பார்க்க போகணுமே, போலாமா? சரி தம்பி, வாங்க தம்பி போலாம். இவனுங்களை தமிழ்ல சம்மந்தமே இல்லாம பேசுறான் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேருனா நான் சிங்கர் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம பேசுறவங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேருன்னே தெரியல. நாங்க கூட இங்கிலீஷ்ல பிஎஸ்டி முடிச்சவங்க கிட்ட எல்லாம் கூட கேட்டு பார்த்துட்டோம், இந்த மாதிரி கேரக்டருக்கு என்னங்க பேருன்னு. அவங்களுக்கே புரியாம குழம்பிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, இதுதான் பொண்ணோட வீடு, பாருங்க. ஓ அப்படியா? கரெக்டா ஆமா பதில் சொல்றான். புரியன்னு கேட்கறான். ஒருவேளை தெரிஞ்சுட்டானோ? ஆமா தம்பி, கொஞ்சம் கையில கால விழுந்து இந்த பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் தம்பி. எனக்கு வேற கமிஷன் வரல, கரெக்டா கமிஷன் வரணும். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா உட்காந்து தம்பி. பொண்ணு வரும், பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன் தம்பி. ஒரு வேலை எங்க வீட்டுல நாய்க்கு உடம்பு சரியில்லை. தம்பி, அமைதியா பொண்ணு அமைதியா வாயே தரக்காங்க தம்பி. அமைதியா தம்பி, கமிஷன் காசு முக்கியம். இருக்கு தம்பி, வந்துடுறேன். நான் என்ன சொல்ல வந்தேன், எங்க வீட்டுல நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் சீக்கிரம் போகணும்னு சொல்ல வந்தேன். அவரு புரிஞ்சுக்காம நான் சம்மந்தமே இல்லாம பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம், பஜ்ஜி சாப்பிட்டு கிளம்பிடலாம். பொண்ணையும் காணோம், பொண்ணோட அம்மா அப்பாவையும் காணோம். சரி, நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கலாம். பெரியல வணக்கம். பெரியவா இவரா? புரோக்கர் அப்பவே கிளம்பிட்டாரு.
கிளம்பிட்டா நீங்க புரோக்கர் கூட வந்தேன். போறோம். சரிங்க தம்பி, சரிங்க தம்பி. ஆமா, அந்த கேலண்டரை பாத்தீங்களா? பாத்து இன்னைக்கு டேட் என்ன? தம்பி பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கீங்க? ஆமா, அதான் இந்த கேலண்டரை காட்டி இந்த டேட்ல தான் நாங்க பொண்ணு பார்க்க வரோம்னு சொன்னோம், ஞாபகப்படுத்துறேன். புரிஞ்சுதா? கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க, பொண்ணு பார்க்க வந்தது. ஆமாங்க, கருப்பு சட்டை ஏன் போட்டுருக்கேன் தெரியுமா? நான் ஒரு சட்டை வாங்கினேன், அது கருப்பாவே இல்லை, அதனால தான் இந்த கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கேன். தம்பி நான் போயிட்டு பொண்ணை வர சொல்றேன், சரியா? அதுதான் சரி வரும். நமக்கு செட் ஆகாது. நீங்க யாரு? நான் பொண்ணோட அப்பாங்க. நான் கூட எங்க அப்பாவோட பையன். பையன் ஒரு மாதிரியா இருப்பான் போல இருக்கு. பூமர் அங்கிள் என்ன யோசிக்கிறாரு? நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேன். தம்பி இருக்கட்டும், என் பொண்ணு வரும். நடந்தா நடையலங்க, சிரிச்சா சிரிப்பழகு. ஓஹோ, அப்போ உக்காந்தா? அதாவது நான் பொண்ணு பார்க்க ஆர்வத்துல உங்களை கலாய்க்கிறேன். ஐயோ மாப்பிள்ள ஒரு மார்க்கமா இருக்கானே. மாப்பிள்ள தமாஷான பேசுறீங்க போல. யார் நீங்க? இவ்வளோ அழகா இருக்கீங்க. நான் பொண்ணு பண்ண தெரியலையா? சரி, நான் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நீங்க போயிட்டு அவங்கள வர சொல்றீங்களா? ஐயோ நான் தான் பொண்ணு. ஓ, வாட் எ பியூட்டி. நீங்க யாருங்க? நான் தாங்க மாப்பிள்ள. நான் தான் சொன்னனே. ஐயோ, நமக்கே டஃப் கொடுப்பா போலியே சம்மந்தம் இல்லாம பேசுறதுல. ஐயோ மாப்பிள்ள வரேன்னாரு, நீங்க யாருங்க? போய் வர சொல்லுங்க மாப்பிள்ளைய. உங்களுக்கு மாப்பிள்ள யாருன்னு தானே சந்தேகம்? ஆமா. இப்ப சொல்லுங்க யாரு மாப்பிள்ளன்னு. நீங்க தான் மாப்பிள்ளையா? இல்லைங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, நான் அந்த ஒரு கேள்விக்கே சம்மந்தம் இல்லாம தான் பதில் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்வி ஒன்று கூட நீங்க பதில் சொல்லலீங்க. நீங்க கேட்கற கேள்வி எனக்கு புரியுற மாதிரி கேளுங்க, ஆனா உங்களுக்கு நான் புரியுற மாதிரி பதில் சொல்லவே மாட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? ஒரு மீன் சமையல் பண்ண நல்லாவே இல்ல, ஏன்னா அது வளர்க்குற மீனா வறுக்கிற மீன் நினைச்சு வாங்கிட்டேன். ஓ, ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன சம்பாதிக்கிறீங்க? ஓ மை சேலரி. நான் ஃபர்ஸ்ட் உழைச்சு வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுங்க? இப்ப வாங்கிட்டு இருக்கிறத விட கம்மி. சரிங்க, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? என் கூட யாருமே பிறக்கல, நான் மட்டும் தான் பிறந்தேன். ஐயோ, இவரு மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னு தெரியலையே. அவன் சொன்னது நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? சரி, அதெல்லாம் விடுங்க. இது வரைக்கும் ஏதோ கண்ணா பின்னாடி பேசுனீங்க. சமையல் தெரியுமா உங்களுக்கு? சமையலா? சமைக்கிறத விட எனக்கு பாத்திரம் கழுவுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னங்க சொல்றீங்க? நான் சமைக்க தெரியுமா தானே கேட்டேன். அதாவது நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிறைய சமைச்சு நிறைய சாப்பிடுவோம், நிறைய பாத்திரம் இருக்கும் கழுவலாம் சொல்ல வந்தேன். ஐ மீன் வெசல் வாஷிங். சமைக்க தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அந்த சமையலை விட பாத்திரம் கழுவுறதாங்க ரொம்ப 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 பிடிக்கும். சரிங்க, என்ன வெளிநாட்டுக்குலாம் கூட்டிட்டு போவீங்களா? வெளிநாட்டுக்கா? அங்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருக்குங்க. ஃபாரின் போனாலும் நான் MS Excelல தான் ஒர்க் பண்ண போறேன், அதுக்கு எதுக்கு அங்க போகணும்? அப்புறம் அங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப கம்மி. நீங்க வெளிநாட்டுக்கு போனா ஏங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போலாங்க. அங்கே ஹோட்டல்லாம் ஃபுல்லாக செல்ஃப் சர்வீஸ். நம்ம சாப்பிட்ட தட்டு நம்ம சாப்பிட்ட இலையை நம்ம தான் எடுக்கணும். அந்த கர்மத்தை எதுக்கு நம்ம ஃபாரின்ல போய் பண்ணணும்? அதை நம்ம இங்கேயே பண்ணலாம்ல. ஐயோ, என்னங்க அப்படி பேசுறீங்க? போ. சரிங்க, நமக்கு எத்தனை குழந்தை வேணும் சொல்லுங்க. எத்தனை குழந்தை நீங்க குழந்தை ரெண்டா பாத்துப்பீங்க? என்னங்க இப்பவே குழந்தைய பத்திலாம் கேட்குறீங்க? இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்க. என்னங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், நான் இன்னும் 2 பஜ்ஜி கூட முழுசா சாப்பிடல, அதுக்குள்ள 2 குழந்தை போதுமான்னு கேட்குறீங்க? சரி, இட்லிக்கு மாவு அரைப்பீங்களா? இட்லிக்கு எதுக்கு மாவு அரைக்கணும்? அதான் முதல்ல இட்லியாவே இருக்குல்ல. ஏங்க இப்படி பண்றீங்க? சரிங்க, என்ன பைக்ல கூட்டிட்டு போகணும், கார்ல கூட்டிட்டு போகணும், என்ன ஹேப்பியா வச்சுக்கணும், நீங்க வச்சுப்பீங்களா? எப்படிங்க ஒரே சமயத்துல பைக்கும் காரும் ஓட்ட முடியும்? ஐயோ, என்ன நீங்க நல்லா பார்த்ததும் போதும், உங்களை நான் பார்த்ததும் போதும். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு இந்த பியூட்டிஃபுல் கேர்ள் பயந்து ஓடுது? சரி, புரோக்கர் வரட்டும். சரி, என்னடா பண்ண? அத பொண்ணு மருந்து கொடுத்துச்சா? என்னடா பண்ணி வச்ச? நான் உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஆமா, என்னடா? இந்த பஜ்ஜில நிறைய எண்ணெய். சமாதானம் எல்லாம் பேசுற? நான் கரெக்டா பதில் சொல்றேன், என்ன பேச விடுங்க. நான் இந்த பஜ்ஜி சாப்பிட்டேன், எனக்கு விக்கல் வந்துருச்சு, எனக்கு தண்ணி கூட கொடுக்கல, ஆனா அவங்க மட்டும் மருந்து குடிச்சிருக்காங்க. இந்த வாயை மூட்டு கம்முதான் சொல்லுங்க, 5 நிமிஷம் கம்முன்னு மாட்டியா? நீ சொன்ன மாதிரி நான் கம்மன் தான் இருந்தேன். பஜ்ஜி சாப்பிட வாயை திறக்கும் போது கேள்வி கேட்டாங்களா? பேசிட்டேன். இந்த ஜென்மங்களா உனக்கு எத்தனை ஜென்மம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணலடா. எனக்கு உதவி பண்றியா?
இந்தா, நீ கொடுத்த புரோக்கர் காசு கூட ஒரு 500 ரூபா தரேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன கூப்பிட்டாதீங்களா? என்ன மக்களா பண்ணிக்க முடியாதா? என்ன விட்டுறா, இங்க வாங்க, ஏய், இங்க வாங்க, டேய், உங்களுக்கு முக்கியமான விஷயம், வாங்க. என்ன சொல்ல போறேன்? உங்களுக்காக 2 பஜ்ஜி எடுத்து வச்சிருக்கேன். என்னது பட்ஜெட் இருந்தியா? போடா. இந்த ஊர்ல இல்ல, எந்த ஊர்ல போட்டு கொடுத்துறாதீங்க.